Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Meenakshi College of Nursing, Mangadu. And Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram. BSc, MSc and Post-Basic BSc. 2016 வச்ச விருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொத்தை போட்டு சோழியை முடிச்சிருவாங்க போல அப்படிதான் இன்னைக்கு அதிமுகங்கிற நிலைமை இருக்கு. இபிஎஸ் உடைய அந்த கட்டளைகள் தான் நிறைவேற்றப்பட்டது. கட்டளைகள் இல்ல, ஒரு பணிவான வேண்டுகோள். கட்டளையெல்லாம் பிஜேபியில் அவர் போட முடியாது. ஓபிஎஸ்சியாவது மரியாதையை அமைச்சாங்க. இபிஎஸ் என்ன பாடுபடுத்தி அனுப்புறாங்க மட்டும் பாருங்க. எலெக்ஷன் முடிஞ்ச முதல்வருங்கிறது நான் தான் முடிவு செய்யணுங்கிறத மேடைகள்ல பேசுறேன். சத்தமா சொல்ல சொல்லுங்க. எடப்பாடி ரொம்ப அமைதியா இருக்கிறது காரணம் இந்த கொடநாடு வழக்குறாங்கிறாங்க. உண்மையில அதுலதான் செஞ்சிருக்காரு. கொடநாடு வழக்கு காட்டில டெண்டர் வழக்கு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு அந்த வழக்கு. அவர் அந்த தென் மாநிலங்கள்ல தென் மாவட்டத்துக்கு நான் தான் அப்படிங்கிற அவர் கிளைம் பண்றாங்க. இங்க கொங்கு பகுதியில நான் தான் அப்படின்னு எடப்பாடி கிளைம் பண்றாங்க. இது பிரச்சனை தான். இப்ப அதிமுகக்குள்ள முக்கோண ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி ஓபிஎஸ் கதவு திறந்து வச்சிருக்காரு. எல்லாரும் வந்து பேசிட்டு போறாங்க. யார் பொண்ணு எடுக்க போறா, பொண்ணு கொடுக்க போறாங்கிறது தெரியல. இல்ல பாமக தைலாபுரம் பிரான்ச் அப்படி சொல்லணும். பாமகன்னு சொல்லுங்க. பாமக பனையூர் பிரான்ச், தைலாபுரம் பிரான்ச், ரெண்டு பிரான்ச் இருக்கு. இது பனையூர் பிரான்ச் ஒன்றும் சேராது. தைலாபுரம் பிரான்ச் பனையூர் பிரான்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிம்பிள் லாஜிக் அவ்வளவுதான். அன்புமணி அவர் பின்னாடி கூட்டின சமூக வாக்குகளை பாஜக பக்கம் மறுபடி பண்ணுவதற்காக அன்புமணியை இவங்க ஒரு டூலா பயன்படுத்துறாங்க. இது ராமதாஸ் அவர்களுக்கு தெரியுது. ராமதாஸ் மாதிரியான ஒரு நீண்ட அரசியல்வாதி, மூத்த அரசியல்வாதி விஜய் முதலமைச்சராக்கிறதுக்காக தமிழ்நாடு ஓட்டு கேட்டு போவாரா? சார் வணக்கம் சார். வணக்கம். திமுகலையும் ஓபிஎஸ் உடைய வட்டாரங்கள்ல என்ன நடக்குது? எடப்பாடிக்கு விருந்து வச்சுட்டாரு நயினார் வீட்டுல 108 வகையான விருந்து. இப்போ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, ஓபிஎஸ் பத்தி பேசாம ஓடி போன நயினார். என்ன நடக்குது? இரட்டலைக்கு விருந்து. அதிமுகவுக்கு மொத்தமா விருந்து வச்சுட்டாங்க. அதிமுகவுக்கு விருந்து வச்சு 2016 வச்ச விருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொத்தை போட்டு சோழியை முடிச்சிருவாங்க போல அப்படித்தான் இன்னைக்கு அதிமுகவினுடைய நிலைமை இருக்கு. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட பிறகு உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள். ஓபிஎஸ்ஸை கழட்டி விட போறாங்க, கழட்டி விட்டாங்க, வெளியில வந்துட்டாரு. இந்த பக்கம் பார்த்தா அண்ணாமலை கட்சி மாநில தலைவர் அவரை எடுத்துட்டாங்க. நயினார் நாகேந்திரன் ஒரு பக்கம் அவர் ஒரு அரசியல் பண்றாரு. ஓபிஎஸ்க்கு எப்படி இபிஎஸ்க்கு எப்படி அண்ணாமலையோ அதே மாதிரி ஓபிஎஸ்க்கு நயினார். என்னன்னா அந்த சமூகத்தின் முகமா இருக்கணும்னு நினைக்கிறார். யாரு? நயினார். ஏன்னா ஓபிஎஸ் நயினாரை விட சீனியர். அப்போ இவர் உள்ள வந்தாருன்னா நமக்கு சிக்கல். அப்போ நம்ம தான் ஒற்றை தலைமையா இருக்கணும், சிங்கிள் ஃபேஸா இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அந்த சமுதாயத்தினுடைய முகமா, முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய முகமா பாஜக அதிமுகவுக்கு நான் தான் அப்படின்னு கிளைம் பண்றாரு. இப்போ ஓபிஎஸ் உள்ள வந்துட்டாருன்னா ஓபிஎஸ் சீனியர் 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அப்போ அவருக்கு ஒரு சிக்கல் வரும். அப்போ நயினார் ஒரு செக் வைக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா இபிஎஸும் அண்ணாமலையும் ஒரே சமூகம். அப்போ அந்த சமூகத்தின் முகமா இபிஎஸ் இருக்கும்னு நினைக்கிறாரு. அண்ணாமலை வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுல அண்ணாமலைக்கு ஒரு செக் வைக்கிறார். இப்போ இந்த கூட்டணி ஃபார்ம் பண்ணுறப்ப 2 கண்டிஷன் தான் போட்டிருக்காரு இபிஎஸ். ஒன்று அண்ணாமலை இருக்கக்கூடாது, எந்த காரணத்துக்கு ஒன்று ஓபிஎஸ்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடாதீங்க அப்படிங்கிற கண்டிஷனோட தான் என்டிஏலேயே சேர்ந்துருக்காரு. நீங்கள் என்ன வேணாலும் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், எதை வேணாலும் கையெழுத்து போட்டு தர்றேன். 2 கண்டிஷன் மட்டும் தான் எனக்கு. அண்ணாமலை இருக்கக்கூடாது, ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் சேர்ந்துருக்காரு. இப்போ இபிஎஸ் உடைய அந்த கட்டளைகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கட்டளைகள் இல்லை, ஒரு பணிவான வேண்டுகோள். கட்டளையெல்லாம் பிஜேபியில் அவர் போட முடியாது. பணிவான ஒரு வேண்டுகோள், ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதை கொடுத்துருக்காங்க. அவர் தான் முதல்வருங்கிறது நான் தான் முடிவு செய்யணுங்கிறத மேடைகள்ல பேசுறாரு. சத்தமா சொல்ல சொல்லுங்க. ஹிந்தியில சொல்ல சொல்லுங்க, புரிஞ்சிருவாங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு. இன்னைக்கு யாஜி சாமிஜி என்ன பேசுறீங்க அப்படின்னு நைஜின்றோப்ல அந்த மாதிரி தான் இன்னைக்கு அவருடைய நிலைமை இருக்கு. அதிமுகக்குள்ள இன்னைக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. பேசிக்காவே அதிமுக பாஜக கூட்டணியை அதிமுக இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களாக இருக்கட்டும், மேல்மட்ட தலைவர்களாக இருக்கட்டும், பலரும் ஏற்றுக்கல. ஆனால் என்ன ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறாங்கன்னா, எப்படியாவது பாஜக திமுக இருந்து ஆட்சியை பிடிங்கி நம்மளை கொடுத்துருவோம், நம்ம திருப்பி ஆளுங்கட்சியாக அங்கே வரலான்னு நினைக்கிறாங்க. ஆடு வளர்க்குறதுக்கு அழுக்கு பார்க்குறதுக்கு இல்லை தம்பி, ஆடு வளர்க்குறது பிரியாணி போடுறதுக்கு தான். உங்களை எதுக்கு கூட வச்சுருக்காங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு உங்களை என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்க அப்படிங்கிறது தான். அது விவரம் தெரிஞ்ச அதிமுக நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது சரியான பாதையில் போகலன்னா அன்வராஜா மாதிரியான வெளியில் வராங்க. இன்னும் பல தலைவர்கள் வெளியேறுவாங்க. ஜெயக்குமாரும் வர மாதிரி இருந்துச்சு, இப்போ அவர் மறுத்திருக்காரு. ஆமாம், அவருக்கு ஏதோ சரியான சிக்னல் கிடைக்கல போல. அதனால நான் என் உடம்பில் அதிமுக ரத்தம் தான் ஓடுது,
வேணா கிழிச்சு பாருங்கன்ட்டார். அதனால் அவர் வரலன்னுட்டார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இபிஎஸ்ஐ வந்து குறிப்பாக 2 விஷயம். அதிமுக எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு 2 அணியாக பிளவுபடுது. ஒன்று அதிமுக ஜா, ஒன்று அதிமுக ஜே. ஆனால் அது வந்து என்ன 2 தலைவர்களுக்கு உள்ள ஒரு பிரச்சனை. படாரம் ஒரு 2 வருஷத்தை ஒன்று சேர்ந்துட்டாங்க. 91ல் ஒன்றிணைந்து அதிமுக இரட்டையிலையாக வந்துருச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிளவு என்னன்னா, ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு ஜெயலலிதா அவர்கள் மாதிரியோ ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் கிடையாது. அவங்க யாருமே இண்டிவிஜுவலான ஒரு ஃபேஸ் கிடையாது. இவங்க எல்லாத்தையுமே ஒரு சாதிய முகத்தோட தான் பார்க்குறாங்க. அதுதான் இப்போ பிரச்சனையே. அதுதான் அதிமுகவில் பிரச்சனை. அது வந்து ஒட்டாது. இப்போ யார் தலைமைக்கு வந்தாலும் அந்த சாதி சமூகத்தை சேர்ந்த ஆப்போசிட் இருக்கவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ அதிமுகக்குள்ள இப்போ ஓபிஎஸ் சிபிஎஸ் பிரச்சனை என்னன்னா 2 சமூகத்துக்குள்ள பிளவாக தான் பார்க்குறாங்க. இப்படி என்னன்னா இப்போ பாஜகவுடைய பிளான் என்ன அப்படின்னா, இப்போ தேர்தல் முடியட்டும், தேர்தல் முன்னிலை வெற்றி வாய்ப்பு எப்படி வந்தாலும் சரி அதிமுக நம்ம கையில் வந்துடும். முழுவதுமாக அதிமுக நம்ம கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு இபிஎஸ்ஸை வந்து கழட்டி விட்டுருவோம். ஓபிஎஸ்ஸாவது மரியாதையை அமிச்சாங்க. இபிஎஸ்ஸை என்ன பாடுபடுத்தி அனுப்புறாங்கன்னு மட்டும் பாருங்க. எலெக்ஷன் முடிஞ்சோடனே அதுதான் அவங்களுடைய பிளான். ஆனா பாஜக தரப்புல இருந்து என்ன பேசுறாங்க அரசியல் விமர்சகர்கள், பாஜகவுடைய ஆதரவாளர்கள்லாம் இபிஎஸ் பாஜகவை ஏமாத்திடுவாருங்கிற அச்சம்ங்கிறாங்க. இபிஎஸும் அப்படி செய்யக்கூடிய நபராக இருப்பாருங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? அதனால தான் ட்ரம்ப் கார்டை செங்கோட்டையன் வச்சுருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து நிறைய ஆட்களை ட்ரம்ப் கார்டாக வச்சுருக்கிறாங்க. டெல்லியில் வழக்கம் பெண்டிங்கில் இருக்குது. இவர் மேலே இருக்க டெண்டர் கேஸ் இருக்குது, ரெட்டலை கேஸ் இருக்குது. அப்படி ஏதாவது ஆட்டம் காமிச்சாருன்னா மொத்தத்துக்கு பிடிக்கிறாங்க. அப்போ ஓபிஎஸ்க்கு தெரியும், இபிஎஸ்க்கு தெரியும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை விளையாட்டு காட்டக்கூடாது அப்படிங்கிறது. எடப்பாடி வந்து ரொம்ப அமைதியா இருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த கொடநாடு வழக்கு தாங்கிறாங்க. உண்மையிலுமே அதுல தான் சிக்கிருக்காரா? கொடநாடு வழக்கு காட்டில் டெண்டர் வழக்கு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு அந்த வழக்கு. அதை தூசி தட்டி எடுத்துட்டாங்கன்னா மொத்தமாக மாற்றிக்கிறோம். கான்ட்ராக்ட் கேஸ் ஒன்று இருக்கு, அதில் சம்பந்தம் இது டோட்டலாக மாட்டியிருக்காங்க. இது எல்லாமே இபிஎஸ்க்கு. ரெண்டாவது அடிஷனலாக இன்னொருத்தர் செங்கோட்டை ரெடி பண்ணிட்டாங்க. அங்கே செங்கோட்டன் இப்போ வழக்குகள்ல வந்து முக்கியமானது வந்து இந்த வழக்குகள், இந்த டெண்டர் வழக்கு தான். டெண்டர் வழக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு. டக்குன்னு சீக்கிரமா வந்து அவங்க நினைச்சாங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க. அது ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ என்ன பண்றாங்கன்னா, இப்போ இபிஎஸ் பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த நேரத்தில் ஓபிஎஸ் வெளியில் போறாரு. இப்போ தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் வாக்கு வந்து நமக்கு விழுகாது. ஆல்ரெடி முக்குளத்தூர் வாக்கு வந்து அதிமுக கையில் தான் இருந்துச்சு 30 வருஷமா. அது இபிஎஸ் பிடிங்கிட்டு போயிட்டார் அதிமுகங்கிற ஒரு கோபம் இருக்கு. இன்னைக்கு நேற்று முந்தாள் நடந்ததுல தூத்துக்குடி தாண்டி இபிஎஸ் வந்து உள்ளே போக முடியல. அந்த அளவுக்கு மக்கள் எதிர்ப்பு, கருப்பு கொடி காட்டியிருக்காங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. விருந்து சாப்பிட்டு நிகழ்ச்சி கேன்சல் பண்ணிட்டு கிளம்பிட்டார். அந்த அளவுக்கு தென் மாவட்டத்தில் வந்து இபிஎஸ் மேலே அந்த குறிப்பிட்ட சமூகத்தின் மக்கள் ஒரு கோபத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து தன்னிடம் கைவசம் இருந்த அந்த முழு பவரும் பிடிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குது. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அதே சமூகத்தை சேர்ந்த தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் பாஜக தலைவராகிறாங்க. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, அந்த முக்குளத்தூர் வாக்கை வந்து அறுவடை பண்ணுவதற்காக நயினாரை வந்து உள்ளே கொண்டு வராங்க. பட் நயினார் என்ன பண்ணுறாருன்னா, ஓபிஎஸ் கடைசி நிமிடம் வரைக்கும் எப்படியாவது என்டிஏல தான் இருக்கணும், பாஜக கூட்டணி தான் இருக்குன்னு முயற்சி பண்ணுறாரு. அதுக்கு சில பதவிகள்லாம் கூட கொடுத்துருக்காங்க, அந்த பதவியில் வேணான்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா, அப்போ பாஜகவினுடைய முக்குளத்தூருடைய முகமாக நயினார் இருக்கிறாரு. ஓபிஎஸ் உள்ளே வந்தார்னா அது சிக்கலாகுங்கிறதுனால ஓபிஎஸ் வந்துடக்கூடாதுங்கிறத அவர் செக்க போடுறாரு நயினார். அப்போ இவர் ட்ராக்கில் வந்து அங்கே மேலிடத்தை டச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. முடிவு பிறகு தான் அவர் வெளியில் ஏறுறாரு. ஆனால் இப்போ வரக்கூடிய தகவல் என்னென்னா, ஓபிஎஸ்ஐ சமாதானம் பண்ணக்கூடிய வேலை செய்கிறாங்க பாஜக தரப்புல இருந்து. சமாதானம் ஒரு பக்கம் டிடிவி பேசுறதாகவும் ஒரு பக்கம் பாஜகவும் பேசுறதா தகவல் வருது சமாதானம். ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு வரக்கூடிய தகவல் என்னன்னா, ஓபிஎஸ் சமாதானமாகவில்லை. டிசம்பர் வரைக்கும் இதே மாதிரி போவோம். திமுகவை எதிர்ப்போம், பாஜகவை எதிர்ப்போம். அப்பதான் வந்து அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் நம்மளோட ஒரு பக்கம் வருவாங்க, நம்ம ஒரு அணியா வந்து இங்க ஸ்ட்ராங் பண்ண முடியும். அவரு ஒரு கால்குலேஷன் போறாரு. அவர் ஓபிஎஸ் நல்லவரா கேட்டவரானே தெரியல. ஒரு பக்கம் பாஜக எதிர்ப்பு, ஒரு பக்கம் திமுக எதிர்ப்பு. இல்ல அவர் வந்து இந்த ஸ்டாண்ட் எடுத்தா தான் அதிமுக வந்து நீங்க கழட்ட முடியும். அதிமுக இருக்கக்கூடிய ஆட்களை இந்த தன்பக்கம் கொண்டு வர முடியும். இல்ல அது செல்ஃப் எடுக்குமாங்கிற அந்த நம்பிக்கை. செல்ஃப் எடுக்கட்டே ஒரு சிறு அணியாக ஒரு பிளவு ஏற்படுத்தினா கூட அது நஷ்டம் தானே. ஒரு சிறு குழுவாக அவருக்கு பின்னாடி ஒரு சமூக வாக்கு இருக்கு. அதை தொடர்ந்து அவர் ஒரு கூட்டமாக ஒரு அணியா அமைச்சார்னா ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை பிரிச்சாலே அதுக்கு பெரிய லாஸ் இல்லையா? ஓபிஎஸ்க்கும் நயினாருக்கும் நடக்கக்கூடிய அந்த போர்ல, அந்த சாட்டுக்கான போர், மெசேஜை இவர் காமிக்கிறது ஆதாரத்தோட அவர் மறுக்கிறது, இந்த மெசேஜை பத்தி செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறப்ப அண்ணாமலை வந்து சப்போர்ட் பண்ணி அண்ணா வாங்க வாங்க நம்ம போயிடலாம், கிளம்பலாங்கிற அந்த விஷயங்கள்லாம் பாக்குறீங்க. இது என்ன நடந்துச்சு உண்மையிலுமே? இந்த கான்வெகேஷன் நடந்துச்சு இல்ல? கான்வெகேஷன் நடந்த காட்டில இன்னும் சில தகவல்கள்லாம் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் என்கிற ஒரு 4-5 பேரை நிப்பாட்டினதே நயினார் தான். நயினார் ஏகப்பட்ட உள்ளடி வேலை பார்த்தாரு. ஓபிஎஸ் வந்து எப்படியும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வந்துடக்கூடாதுங்க நயினார் மிக முனைப்பா இருக்கிறாரு. 2024 தேர்தலிலேயே அவர் வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. ஏன்னா அண்ணாமலை தலைவராக இருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு அவர் தான் இன்சார்ஜ் மாதிரி இருந்தார் நயினார். அப்போ ராமநாதபுரத்தில் அவருடைய வேலை நிறைய பண்ணாரு அப்படின்னு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாங்க இந்த அணிக்குள்ள அவர் அந்த தென் மாநிலங்கள்ல வந்து தென் மாவட்டத்துக்கு நான் தான் அப்படிங்கிற அவர் கிளைம் பண்றாரு.
இங்க கொங்கு பகுதியில் நான் தான் அப்படின்னு எடப்பாடி கிளைம் பண்ணிட்டார். இது பிரச்சனை தான் இப்போ அதிமுகக்குள்ள முக்கோண ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி ட்ரையாங்கிள் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. இது பலகீனம் ஆகிட்டே இருக்கு நாளுக்கு நாள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்புமணி ஒரு பக்கம் போயிட்டார் தனியா, பாமக 2 இருக்கு, இந்த பக்கம் அதிமுக 3 இருக்கு, டிடிவியே அரை மனசோட தான் அங்கே இருக்கிறாரு. கடைசி நேரத்தில் அவர் எந்த மாதத்துக்கு அவருமே வருத்தம் சொல்லிட்டார் ஓபிஎஸ் போனோம்னா. இல்லை, கடைசி நேரங்களில் பிப்ரவரிக்கு மேலே என்ன மாற்றங்கள் வேணாலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அன்புமணி இப்போ எடுத்துருக்கக்கூடிய அந்த ரோட் ஷோவில் வந்து பேச நிலையில திமுகவை மட்டுமே டார்கெட்டுங்கிறத தெளிவாக வெளிப்படையாக அவர் சொல்லிட்டாரு. வன்னியர் சமுதாயத்துக்கு எதிரிங்கிறதையும் தெளிவுபடுத்துறாரு. இங்கேயுமே ஒரு ஜாதி அரசியல் நடக்குது. இது எப்படி சார் நம்ம பார்க்கல? இல்லை, அன்புமணிக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அதுதான். அன்புமணிக்கு கொடுக்கப்பட்டது நேரடியாக திமுக எதிர்ப்பு மட்டும் பண்ணுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காரு, பாஜக கூட்டணியில் இருக்கார், பாஜக அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறாரு, அவர் மீது வழக்குகள்லாம் இருக்குது, அதனால் அவர் வழி இல்லை, அவர் அந்த கூட்டணியில் இருந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அதான் ராமதாஸே சொல்கிறாரு, என்னோட காலில் வந்து கதறினாங்க பாஜக கூட்டணிக்கு போகணுன்னு, நான் அப்புறம் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டேன், ஆனால் அது தெரிஞ்சே தான் போனோம், தப்பாக போயிரும்னு, ஆனால் தப்பாக தான் வந்துச்சு ரிசல்ட்டுன்னு அவர் சொல்கிறார். ஆனால் அது இவர் அன்புமணியை பொறுத்தவரை சீனியரில் ஒரு மோஸ்ட் சீனியர். ஆமாம், கால்குலேட் பண்ணுறாரு. ஆனால் அவரால் ஒரு தன்னிச்சையாக முடிவு எடுக்க முடியல. அன்புமணி கையில் கட்சி இருக்குது. அப்போ அன்புமணி அங்கேருந்து வேறு வழி இல்லாமல் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வெளியில் வந்து பாஜக கூட்டணியில் போகிறார். அப்போ பாஜக கொடுக்கப்பட்ட அஜெண்டா நேரடியான திமுக எதிர்ப்பு தான். அந்த குறிப்பிட்ட சமுதாயம் உங்களுக்கு பின்னாடி இருக்கும், அந்த வாக்குகள் கொஞ்சம் விழுகும், அப்போ திமுகவுக்கு எதிராக அந்த வாக்குகளை திருப்பி விடுங்க. ராமதாஸ் ஐயா வந்து முதல்வரை சந்திச்சதுக்கு அப்புறம் இன்னும் அன்புமணி வீரியம் ஆகிறதெல்லாம் பார்க்க முடியுது மேடம். அப்போ அதான் அவருக்கு தெரியுது நம்ம யாரை எங்கே டச் பண்ணி எங்கே கொண்டு போகிறாரு. இந்த வாக்குகள் நமக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாக்குகளை நேரடியாக பாஜக கன்வெர்ட் பண்ணக்கூடிய வேலையை அன்புமணியை வச்சு பாஜக செய்கிறாங்க. சிம்பிள் லாஜிக் அவ்வளோதான். அன்புமணி அவர் பின்னாடி இருக்கக்கூடிய சமூக வாக்குகளை பாஜக பக்கம் மறுபடி பண்ணுவதற்காக அன்புமணியை இவங்க வந்து ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்க. இது ராமதாஸ் அவர்களுக்கு தெரியுது. ஒரு சீனியர் அரசியல்வாதி நாங்கள் வேற எங்கே கொண்டு போகிறாங்க, சரியா அவர் தமிழ்நாட்டுக்கு சரியாக வராது அப்படின்னு நினைக்கிறார். அப்போ அப்பா பையனுக்குள்ள ஒரு சண்டை. அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டணி வேணாங்கிறாரு. ஒரு கூட்டணி இருந்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் அன்புமணி இருக்கிறாரு. அப்போ அன்புமணியோட கொடுக்கப்பட்ட டார்கெட் திமுக எதிர்ப்பு தான். திமுக எதிர்ப்பு பண்ணி திமுக அந்த சமூக வாக்குகளை இந்த பக்கம் கொண்டு வாங்க அப்படின்னு பண்ணுறாரு. இவர் அதை வந்து முடியாதுங்கிறாரு. ஓபிஎஸும் முதல்வரை போய் சந்திக்கிறாரு, ராமதாஸும் முதல்வரை போய் சந்திக்கிறாரு. விஜயை பற்றி அன்புமணி வாய் திறக்கல. இந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் நான் 3வது அணிக்கான கெப்பாசிட்டி உள்ள தலைவராக விஜய்ங்கிற ஒரு கேள்விக்குறி வருது இல்லை. இப்போ இந்த 3வது அணியின் கீழே இவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்படி போனால் தான் விஜய்கிட்ட நம்ம டிமாண்ட் அதிகப்படுத்த முடியுங்கிற ஒரு கான்செப்ட்ல போகலாம்ல. இல்லை, பாமக தைலாபுரம் பிரான்ச் அப்படி சொல்லணும். பாமகன்னு சொல்கிறேன். பாமக பனையூர் பிரான்ச், தைலாபுரம் பிரான்ச் இருக்கு. 2 பிரான்ச் இருக்குது. இது பனையூர் பிரான்ச். பனையூர் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சமூக நீதி அரசியல் ஆரம்பத்தில் பண்ணவர். அதுவும் பனையூரில் தானே இருக்கு. இது பாமக தைலாபுரம் பிரான்ச். நான் இன்னைக்கு தைலாபுரம் அந்த பனையூரும் அதுவும் பனையூரில் தான் இருக்கு. எல்லாம் அங்கே பக்கத்தில் போய்க்கிறாங்க. வாக்கிங் போகிறப்ப காலையில் பேசி கூட முடிச்சுக்கிறாங்க. ஆனால் பனையூர் பிரான்ச் ஒன்றும் சேராது. தைலாபுரம் பிரான்ச்சு பனையூர் பிரான்ச்சு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பனையூர் பிரான்ச் வந்து நேரடியாக பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது. ஏன்னா அவங்க மீறி எதுவும் செய்ய முடியாது. எப்படி இபிஎஸ்க்கு ஒரு சிக்கலோ அதே மாதிரி அன்புமணிக்கு அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. ஆனால் அந்த மீறி அவங்க வந்து அரசியல் பண்ண முடியாது. இப்போ அவங்க லாக் பண்ணி கையில் வச்சிருக்கிறாங்க. அப்போ தைலாபுரம் பிரான்ச் என்ன பண்ணுறாரு, ஐயா ராமதாஸ் ஐயா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஆரம்பத்தில் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது எப்படி நீதி கட்சி எப்படி ஆரம்பித்தாங்களோ ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு இயக்கமாக உருவாக்குறாரு. ஒரு பக்கம் ஜான் பாண்டியனை வச்சுக்கிறாரு, ஒரு பக்கம் மல்லிபாபா வச்சுக்கிறாரு. அப்படி தான் அந்த கட்சியை உருவாக்கி அவங்க தான் கொண்டு போய் சேர்க்குறாங்க அவர் தமிழ்நாடு முழுக்க. அப்படி ஒரு சமூக நீதி கட்சியாக இருக்குன்னு ஆசைப்படுறாரு. அதனோட கொஞ்சம் அவர்கிட்ட அந்த சாயல் பெரியவர்கிட்ட இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டு மண் அப்படி, இங்கே தமிழ்நாட்டு இந்த அரசியல் தான் பண்ணணும் அப்படின்னு அவர் அந்த மாதிரியான சித்தாந்தத்தில் உள்ள வந்தவர். அது அந்த பின்பதிலிருந்து வந்தவர். அதனால் அவருக்கு அந்த அடக்குமுறை என்னங்கிறது ஓரளவுக்கு புரியும். அது என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த அரசியலை கையில் எடுப்போம், திராவிட அரசியல் தான் நமக்கு சரியாக வரும் தமிழ்நாட்டில் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ முடிவு பண்ணுறப்ப நேரடியாக இன்னைக்கு அவருக்கு ஒரு பாதுகாப்பு இன்னைக்கு தேவைப்படுகிற பட்சத்தில் ஆளும் கட்சியாக இருக்குது, ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்குது. அப்போ முதல்வரை பார்க்குறாரு. ஒரு ஆறு கேட்டால் நல்லா விசாரிச்சேன்னு சொல்கிறாரு. இது அவருடைய இது ஸ்டாண்டு. விஜய் ஓபிஎஸ்க்கும் ஏறக்குறைய அதுதான். ஓபிஎஸ் வந்து பாஜக அதிமுக கூட்டணி அங்கே பலமாக இருக்குது, ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க மத்தியில். அவர்களை எதிர்த்தணும், தமிழ்நாட்டில் இவரை காப்பாற்றிக்கிறோம்னா இன்னொரு வலுவான அன்னைக்கு போகிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ ஓபிஎஸ் அங்கே போகிறார். ஓபிஎஸ் அங்கே போன பிறகு எப்படி நீங்கள் வந்து நேரடி சித்தாந்தத்தில் எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எப்படி அதிமுக கூட போகலாம் அப்படின்றாங்க, திமுக கூட போகலாம் அப்படின்றாங்க. அது என்னென்னா சித்தாந்தம்லாம் ஒரே சித்தாந்தம் தான். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரே சித்தாந்தம் தான். 2 பேருக்கும் தலைவர் வந்து பெரியாரும் அண்ணாவும் தான். அப்போ வந்து இது வந்து வேறு கட்சி கிடையாது, ஒரே கட்சி ஒரே கொள்கை. எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஏற்பட்ட தனிநபர் முரண்பாடு தான் அதிமுக உருவாகுது, கொள்கை ரீதியான முரண்பாடு கிடையாது. அப்போ இதை வந்து என்ன செய்யுது, அங்கே போகிறதுல தவறு கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுக ஆரம்பிச்சது திமுக இருக்கானுங்க, நீங்கள் இது எப்படிங்க திமுகவுக்கு போகலாம் அப்படின்னு அதை உசுப்பேற்றணும்னு என்ன பண்ணுறாருன்னா, இது வந்து இதில் கடைசி நேரத்தில் இந்த ஆப்ஷனை வச்சுக்கலாம், வர டிசம்பர் வரைக்கும் இப்படியே வண்டியை ஓட்டுவோம் அப்படின்னு வெளியில் வர்றாரு. அந்த நேரத்தில் பாஜகவும் சில பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. இது அவருடைய நிலைமை.
பனையூர் தைலாபுரத்துக்காரருடைய நிலைமை என்ன அப்படின்னா, இது வந்து திமுக கூட்டணி சரியா இருக்குன்னு பார்க்குறாங்க. இவங்க 2 பேருமே கடைசி ஆப்ஷனாக தான் விஜய் வச்சிருக்காங்க. விஜய்ங்கிறது அவங்களால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆப்ஷன். ஏன்னா ராமதாஸ் மாதிரியான ஒரு நீண்ட அரசியல்வாதி, மூத்த அரசியல்வாதி விஜய் முதலமைச்சராக்கிறதுக்காக தமிழ்நாடு முழுக்க ஓட்டு கேட்டு போவாரா? லாஜிக் எங்கே ஒத்து வருமா, இடிக்குமா? அப்போ அது ஒத்து வர மாட்டார். இந்த பக்கம் ஓபிஎஸ் பாருங்க, ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சராக இருந்தார். 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் வந்து விஜயை முதலமைச்சராக, நிதி அமைச்சர், பிடபிள்யூடி அமைச்சர், ஹவுசிங் போர்டு அமைச்சர், பல பொறுப்பில் இருந்தார். அவர் போய் வந்து விஜயை முதலமைச்சராக்குன்னு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுவாரா? அதெல்லாம் அவங்களுக்கு வந்து சரியாக வராது. இப்போ வேறு வழியே இல்லாத பட்சத்திற்கு லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுருக்கலாம் அப்படின்னு. அந்த ஆப்ஷன் கூட கடைசி தான். அது கிடையாது, அவங்களுக்கு 2-3 ஆப்ஷன் இருக்குது. இல்லை சார், இப்போ ஏற்கனவே வந்து வைகோ தலைமையான மக்கள் நல கூட்டணின்னு ஒரு 3வது கூட்டணி உருவாச்சு. அதற்கான வாய்ப்புகள் இது இப்போ 26ல் இருக்காங்கிற ஒரு 26க்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா மக்கள் நல கூட்டணி முடிவாகி அது என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அரசியல்வாதிக்கு நல்லாவே தெரியும். இப்போ 3வது அணிங்கிறது இங்கே அமைவதற்கான வாய்ப்பே இல்லை. விஜய்க்கு மேக்ஸிமம் எந்த கட்சி விஜய் ஒரு கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் கம்மி. விஜய் தனிச்சு தான் நிற்பார். விஜய் கொடுக்கப்பட்ட வேலையும் அதுதான். விஜய் வந்து ஒரு 7-10% வாக்குகளை ஸ்பாயில் பண்ணி விட்ட ஸ்பாயிலர் தான் விஜய். அதுவும் இந்த இருக்கக்கூடிய சீனியர் அரசியல்வாதி ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு, ராமதாஸ் போன்றவர்களுக்கு தெரியும் விஜய் ஓட்டு போனால் என்ன நிலைமைன்னு. கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய தவறான முன்னுதாரணம் போயிடும். அது செய்ய மாட்டாங்க. வேறு வழி இல்லாத பட்சத்தில் கடைசி ஆப்ஷனாக வச்சிருக்காங்க. இதில் மாட்டிக்குவார். இபிஎஸோட குடுமி வந்து அமித்ஷா கிட்ட இருக்குது, இந்த மாதிரி தகவல்லாம் வருது. அதனால தான் இபிஎஸ் வந்து அடங்கி ஒடங்கி இருக்கார் பாஜக கிட்ட ஒரு தகவல் வருது. ஆனால் ஓபிஎஸ் இந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்து இல்லாமல் இருக்காராங்கிற இன்னொரு கேள்வி வருது. இல்லை ஏன் ஓபிஎஸ்ஸை கட்டுப்படுத்த முடியலங்கிற ஒரு கேள்வி. இல்லை, ஓபிஎஸ் இப்போ அவங்களுக்கு தேவையில்லை. பாஜகவுக்கு ஓபிஎஸ் இப்போ தேவையில்லை. இப்போ தேவை வந்து அதிமுக தேவை, இரட்டை இலை தேவை, அதிமுக கட்சி தேவை, இந்த அதிமுகவுடைய ஸ்ட்ரக்சர் தேவை. அப்போ இரட்டை இலை சின்னத்திற்கு அந்த வழக்குக்கு ஓபிஎஸ் இடையூறாக இருப்பாருங்கிறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. இடையூறாக இருந்தாலும் இவங்க கண்ட்ரோல் தான் வச்சிருப்பாங்க. பெருசா வந்து அதாவதுன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக அவங்க கையில் எடுக்கணும். முழுவதுமாக அதிமுக தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். அதுக்கு இப்போ அதிமுக போய் செயலராக தெரிஞ்சோ தெரியாமலோ எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. தேர்தல் வரைக்கும் அவரை வச்சு தான் கொண்டு போகணும். அவர்கிட்ட தான் வாங்கணும். அவர் கைவசம் தான் இருக்குது. அது வரைக்கும் அவரை பயன்படுத்தக்கூடிய வேலைக்கு இருக்காங்க. அதனால் அவர் வச்சிருக்கக்கூடிய இந்த 2 கண்டிஷனை ஏற்றுக்கிட்டு அவர் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. தேர்தல் முடிந்த பிறகு அவரை கழட்டி விட்டுட்டு அவங்க கட்சியை முழுவதுமாக கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. எப்படி நம்ம ஏக்நாத் சிண்டேக்கு பண்ணாங்களோ அதே மாதிரியான நிலைமை தான் தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் இபிஎஸ்க்கும் நடக்கும். அப்போ ஓபிஎஸ்சினுடைய நிலைமை என்னென்னா, ஓபிஎஸ்ஸை வந்து அவங்க பெருசாக வந்து அவங்க கண்டுக்கல. ஓபிஎஸோட ஏறக்குறைய பார்த்தா அவங்க கண்ட்ரோலில் நாளைக்கு வாங்கினா உடனே வந்துடுவார். அவர் மூவ் பண்ணி தானே போகாமல் இருக்கு. அவங்கள்ட்ட முரண்பட்டு போகல. இப்போ பாஜக கூட அவர் வந்து சண்டை போட்டு முரண்பட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, உங்கள்கிட்ட காத்திருந்தேன், நீங்கள் வர்றது இந்த பூமிக்கு வந்து பெருமைன்னா சொன்னவர் இன்னைக்கு வரைக்கும் புகழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ அவர் மீறி போகல. என்னைக்கா தான் நம்மளால் தான் அது. அப்புறம் 2வது பார்த்துக்குறோம். எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணி வைக்கலான்னு ஓப்பன் பண்ணி வச்சுட்டார் ஆப்ஷன். ஓபிஎஸ் கதவை திறந்து வச்சிருக்காரு. எல்லாரும் வந்து பேசிட்டு போகிறாங்க. யார் வந்து பொண்ணு எடுக்க போகிறா, பொண்ணு கொடுக்க போகிறாங்கிறது தெரியல. இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ். நன்றி சார்.